السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته منامكم بالليل والنهار وقال تعالى وجعلنا نومكم سباتا قال نبينا صلى الله عليه وسلم فمن رغب عن سنتي فليس مني. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதன் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஏராளமான நிஅமத்துகளை, அருட்கொடைகளை நிறைவாக வழங்கி இருக்கிறான். நாம் வேண்டுமானால் அது பற்றி புரியாமல் இருக்கலாம். ஆனால் எத்தனை உபகாரங்கள்! பரவலாக மக்கள் பணக்காரர்களாக இருந்தால் அல்லாஹுடைய அருள் நம் மீது இருக்கிறது என்று புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர, கண்ணுக்கு தெரியாத ஏராளமான அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாத காரணத்தால் அல்லாஹுவின் அருட்கொடைகளை பற்றிய மதிப்பு நமக்கு தெரியவில்லை. திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 104வது வசனம், 5வது அத்தியாயம் 11வது வசனம், 35வது அத்தியாயம் 3வது வசனம் ஆகிய இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அருளி இருக்கக்கூடிய, வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள், சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, தனி தலைப்பாகவே பேசக்கூடிய அளவிற்கு மனித உடலில் உச்சி முதல் பாதம் வரை ஏராளமான அல்லாஹுவின் அருட்கொடைகள் இருப்பதை நாம் உணராதவர்களாக இருக்கிறோம். இந்த அளவிற்கு அல்லாஹுடைய ஏராளமான அருள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருளை ஒருவர் கணக்கிட நினைத்தால் அதுவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். 14வது அத்தியாயத்துடைய 34வது வசனம், 16வது அத்தியாயத்தின் 18வது வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் உங்களால் எண்ண முடியாது, எண்ணி முடிக்க முடியாது, அவ்வளவு அருட்கொடைகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கில் இட முடியாத விலை மதிப்பு மிக்க ஏராளமான அருட்கொடைகளில் ஒன்று தூக்கம். யாருக்கு சரியாக தூக்கம் வரவில்லையோ அவர்களிடத்துல கேட்டு பாருங்கள், தூக்கத்தின் மதிப்பு என்ன என்பது நமக்கு தெரியும். அப்படி அல்லாஹுவால் வழங்கப்பட்ட மதிப்புமிக்க அருட்கொடைகளுள் ஒரு அருட்கொடையாக விளங்கக்கூடிய தூக்கம் என்பது ஏன் நமக்கு தரப்பட்டிருக்கிறது? தூக்கத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன்கள் என்னென்ன? எந்த அளவிற்கு ஒரு மனிதன் சராசரியாக தூங்க வேண்டும்? சரியாக தூங்காவிட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன? தூக்கத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தூக்கத்தின் தேவையை பற்றி, அளவை பற்றி நிபந்தனைகளாக என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள்? வணக்க வழிபாடுகளை பாதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் தூங்கலாமா? இப்படி பல கேள்விகளுக்குரிய பதில்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக தூக்கம் எனும் தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, தூக்கத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. தூக்கத்துல என்னென்ன படிப்பினை?
படுத்தா தூங்குறோம், இதுல என்ன படிப்பினை? இப்படி பலருக்கு கேள்வி. திருக்குர்ஆனுடைய 30வது அத்தியாயத்தின் 23வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் நீங்கள் தூங்குகிறீர்களே, உங்களுக்கு தூக்கம் வருகிறதே, அது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளில் ஒன்று தூக்கம். நம்ம என்ன செய்யறோம்? அதுக்காக ஏதாவது சிரமம் எடுக்கிறோமா? ஒரு மனிதர் 1 மணி நேரம் தூங்க வேண்டுமானால் 5000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும், அப்படி ஏதாவது முயற்சி செய்கிறோமா? ஒரு மனிதர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் இத்தனை நாட்கள் இவ்வளவு பணம் கட்டி காத்திருக்க வேண்டும், அப்படி ஏதாவது செய்கிறோமா? அல்லாஹ் கொடுக்கிறார், அவ்வளவுதான். மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவிலும் பகலிலும் தூங்குகிறீர்களே, நினைச்ச உடனே தூக்கம், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு வர்றேன், அப்படி போய் ஓரமா படுக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் எங்கோ சென்று விடுகிறோம். மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், இது என்ன? ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹுடைய சான்று, அல்லாஹுடைய அத்தாட்சிகளும் ஒன்று தூக்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்துட்டேன், மாத்திரை போட்டு பார்த்துட்டேன். இன்னும் சிலர் கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும், அறுவை சிகிச்சைக்கு மயக்க மருந்து செலுத்துகிறார்கள், அவங்க இன்னும் அன்கான்சியஸ் ஆகல, சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண முடியல, இப்படியெல்லாம் சில கேசஸ். மயக்க மருந்து செலுத்தியும் குறிப்பிட்ட மருந்து உடலில் செலுத்தப்பட்டால் அந்த பாகம் மறுத்து போக வேண்டும், அப்படியே மறுத்துறோம். பல் எடுக்க வேண்டும் என்பதற்காக சிலருக்கு மருந்து கொடுக்கப்படுகிறது, இன்னும் மறுத்து போகல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். பல் எடுக்கிறாங்க, வலி தெரியுது, இவ்வளவு நேரம் ஆகுது, மருந்து கொடுத்து இவ்வளவு நேரம் ஆகியும் அந்த பகுதி இன்னும் அப்படியே இருக்கு. எந்த சிரமமும் இல்லை. பஸ்ல நின்றுகிட்டு தூங்கக்கூடிய மக்களை பார்த்திருக்கிறோம். ட்ரெயின்ல ஒரு கம்பியை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கண்ணயர்ந்து தூங்குகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் எப்பனாலும் நீங்க நினைச்சா தூங்குறீங்கல்ல, இது அல்லாஹுடைய சான்றுகளில் ஒன்று என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹுடைய அத்தாட்சியாக தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். எதற்காக இந்த தூக்கம்? ஏன் தூக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை தரணும்? மனித அறிவுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பிறகு ஏன் தூக்கம் என்பதை நாம் அறியலாம். ஒரு இயந்திரம், கடினமான இரும்பு, அலுமினியம், பித்தளை, தாமிரம் போன்ற வலுவான உலோகங்களால் செய்யப்பட்ட ஒரு மெஷின், ஒரு இயந்திரம், அதை தொடர்ச்சியாக பயன்படுத்த மாட்டார்கள். தொடர்ச்சியாக அந்த இயந்திரத்தை பயன்படுத்தினால் அது பழுதாகிவிடும், அது பாழாகிவிடும். எனவே அதற்கு ஒரு இடைவேளை, பெரும் நிறுவனங்களில் எல்லாம் ஷட் டவுன் என்று சொல்லுவார்கள், மெயின்டெனன்ஸ் என்று சொல்லுவார்கள். எதற்காக? அந்த இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்க வேண்டுமானால் அவற்றுக்கு முறையான ஓய்வு கொடுக்கப்பட வேண்டும். மனித அறிவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தை இயக்கக்கூடிய மனிதன் அறிந்து வைத்திருக்கிறான், இந்த இயந்திரத்திற்கு ஓய்வு தேவை, இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் இது பாழாகிவிடும். படைத்த இறைவனுக்கு தெரியுமா இல்லையா? மனிதன் 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டே இருந்தால் அது அவனுக்கு நல்லதல்ல. எனவே அவனுக்கு தூக்கம் என்ற ஒரு வாய்ப்பை ஓய்வாக கொடுத்திருப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறார். திருக்குர்ஆனுடைய 25வது அத்தியாயம் 47வது வசனம், 27வது அத்தியாயம் 86வது வசனம், 78வது அத்தியாயம் 9வது வசனம், இங்கெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுக்கு தூக்கத்தை நாம் ஓய்வாக கொடுத்திருக்கிறோம், ரெஸ்ட். இல்லைன்னா என்ன ஆகும்? வழக்கமாக தூங்கக்கூடிய நேரத்தை விட 1 மணி நேரம் குறைவாக ஒருவர் தூங்கிவிட்டார், புலம்பி தள்ளக்கூடிய நிலையை பார்க்கலாம். என்னங்க சுபுஹ் தொழுகைக்கு ஆளை காணோம், நைட்டு 1 மணி நேரம் லேட்டா படுத்தேன், எழுந்திருக்க முடியல. 1 மணி நேரம் தாமதமாக படுத்ததால் சுபுஹ் தொழுகைக்கு எழ முடியவில்லை. தாமதமாக
எழுந்ததா, குறிப்பிட்ட நேரத்தில் தயாராக முடியவில்லை, குறிப்பிட்ட நேரத்தில் தயாராகாததா, குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகத்துக்கு செல்ல முடியவில்லை. தூக்கம் என்கிற ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட குறை அடுத்தடுத்த பாதிப்புகளை, சைக்கிள் ஸ்டாண்ட்ல வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்ட சைக்கிள்களில் ஒரு சைக்கிளை தள்ளிவிட்டால் அடுத்தடுத்த சைக்கிள்கள் விழுவது போன்று தூக்கம் என்கிற ஒரு நியமத், அதை ஒருவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் எவ்வளவு பாதிப்பு. அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு இந்த தூக்கம் என்கிற ஒரு அம்சத்தை ஓய்வாக கொடுத்திருக்கிறோம். சரியா பயன்படுத்தணும், இல்லைன்னா எவ்வளவு சிரமம். அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடையை ஒருவர் சரியாக பயன்படுத்தாவிட்டால் என்னென்ன பாதிப்புகளுக்கு அவர் ஆளாகிறார். அன்பானவர்களே, மருத்துவம், அறிவியல் இவற்றை கொண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், ஒரு மனிதன் சரியாக தூங்காவிட்டால் உடல் ரீதியான பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள் என்று 2 வகையான பாதிப்புகளை அவன் சந்திக்க நேரிடுகிறது. தெளிவான கணக்குகள், 1 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை தினமும் சராசரியாக 16 மணி நேரம் தூங்கினால்தான் அந்த குழந்தைக்கு அது நல்லது. பிலோ 1 இயர், 1 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தை குறைந்தபட்சம் 16 மணி நேரம் தூங்கணும். நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம், குழந்தை ஒரே சிடுன்னு அழுதுகிட்டே இருக்குது, சரியான தூக்கம் இல்லை. வேற ஒரு பெரிய ஆய்வெல்லாம் தேவையில்லை. 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தை 16 மணி நேரம் தூங்கினால்தான் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்பது அர்த்தம். அதுதான் அதன் ஆரோக்கியத்திற்கு அவசியம். 1 வயதிலிருந்து 5 வயதுக்கு வரை உள்ளவர்கள் தினமும் 12 மணி நேரம் தூங்கியாக வேண்டும். 5 வயதில் அதற்கு மேற்பட்டவர்கள், 5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் தினமும் சராசரியாக 7 முதல் 8 மணி நேரம், ஆவரேஜ் சராசரியாக சொன்னால் 7.5 மணி நேரம் தூங்கணும். ஏதாவது ஒரு நாள் எதிர்பாராம முன்ன பின்ன ஆகுது, அது வேறு, அப்படி ஸ்கேல் வச்சு பார்க்க முடியும். அப்படி அல்ல, சராசரியாக இவ்வளவு நேரம் தூங்குவதுதான் சரி. அல்லாஹ் சொன்ன வஜஅல்னா நௌமக்கும், உங்களுக்கு ஓய்வாக தரப்பட்ட தூக்கம் என்று சொல்லுகிறானே, அதனுடைய அளவு. தொடர்ச்சியாக ஒருவருடைய தூக்கம் பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது, முறையாக ஒருவர் தூங்குவதில்லை என்று சொன்னால் அவர் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் 2 வகை. முதல் பாதிப்பு உடல் ரீதியானது, 2வது பாதிப்பு மன ரீதியானது. மாற்றாக ஒருவர் சரியாக தூங்குகிறார் என்று சொன்னால் அவர் 2 வகையான பலன்களை அடைகிறார். ஒன்று உடல் ரீதியான பயன், இன்னொன்று உள்ள மன ரீதியான பயன். யார் சரியாக தூங்குகிறாரோ அவர் உடல் ரீதியாக புத்துணர்வோடு இருப்பார், சுறுசுறுப்பா செயல்படுவார், ஒரு அசதியோடு காணப்பட மாட்டார். முறையாக தூங்கினார், நல்ல தூங்கியாச்சு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, சுறுசுறுப்பா இருக்கு, சொல்லுவதை பார்க்கிறோமா இல்லையா? யார் சரியாக தூங்குகிறாரோ அவருடைய இதய துடிப்பு சீராக இருக்கிறது. தூக்கம் ஒழுங்கு இல்லைன்னா ஹார்ட் பீட் எகுரும். சரியாக தூங்குபவருக்கு ஏராளமான நன்மைகள். உதாரணத்துக்கு இதுவெல்லாம் என்னென்ன பாதிப்புகள்னு சொல்லும் பொழுது, தூக்கம் சரியா இருந்தா அந்த பாதிப்புகள் வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே பயன். சரியாக தூங்கினால் மன ரீதியாக ஏற்படக்கூடிய பலன்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறன் முறையாக தூங்குபவருக்கு கிடைக்கும். இதெல்லாமா தூக்கத்தில் இருக்கு? நிறைய பேர் கேட்கலாம். நினைவாற்றல் அதிகரிக்கிறது சரியா தூங்கினா. கரெக்டா ஒருத்தர் தூங்குகிறார் என்றால் ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு முறையாக இருக்கிறது. தேவையற்ற பதட்டத்தை விட்டும் ஒரு மனிதர் பாதுகாப்பு பெறுகிறார் முறையாக தூங்கினால். அல்லாஹ் ஓய்வுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதற்குள் இத்தனை பயன்கள் ஒளிந்து கிடக்கின்றன. சரியா தூங்கலைன்னா என்னெல்லாம் பாதிப்பு, அதை கவனிச்சாலே சரியாக தூங்கினால் அந்த பாதிப்பு ஏற்படாதுங்கிற நேர்மறை விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு மனிதர் ஒழுங்காக தூங்குவதில்லை, அவருடைய வயது, அவருடைய உடல் தன்மை இதற்கு ஏற்றார் போன்று அவர் சரியாக தூங்கவில்லை என்று சொன்னால் அவர் சந்திக்கக்கூடிய 2 வகையான பாதிப்புகள். முதல் வகை பாதிப்பு உடல் ரீதியான பாதிப்பு. அதுல ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு என்ன? எந்த நேரமும் சோர்ந்தவராக காணப்படுகிறார். ஏன் டயர்டா இருக்கீங்க?
இல்ல, தூக்கம் ஒழுங்கா இல்ல. பரவலாக நீங்கள் எல்லோருமே சொல்லி இருப்போம், என்னங்க எப்பவுமே பாக்குறதுக்கு சோர்வாவே தென்படுறீங்க, தூக்கம் சரியில்லை பாய். முதல் பாதிப்பு உடல் சோர்வு. இரண்டாவது பாதிப்பு இரத்த அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஹைப்பர் டென்ஷன், ரத்த அழுத்தம் கூடிக்கிட்டே போகுது. என்ன காரணம்? சரியா தூங்குறது இல்லை. தூங்க வேண்டிய அளவு தூங்காமல் நீங்கள் உங்களுடைய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை சோதனை செய்து பாருங்கள், தாறுமாறாக எகுரும். யார் முறையாக தூங்குகிறாரோ அவருக்கு பெரும்பாலும் ரத்த அழுத்தம் சீராக இருப்பதை பார்க்கலாம். அப்போ தூக்கம் ஒழுங்கில்லைன்னு சொன்னா ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. மூன்றாவது பாதிப்பு, யார் சரியாக தூங்கவில்லையோ அவருடைய இதயத்தின் செயல்பாடுகள் தோய்வடைகின்றன, பாதிப்புக்குள்ளாகின்றன. இதெல்லாம் கற்பனையாக ஏதோ போற வர்றவங்க சொல்லி கேள்விப்பட்ட விஷயங்கள் அல்ல, அனைத்தும் மருத்துவ ஆய்வு முடிவுகள். முறையாக தூங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய இதயம் சார்ந்த பாதிப்புகள் குறைவாக அறவே ஏற்படாது. அப்படி யாரும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க முடியாது. 100% அல்லாஹ் ஒருத்த மட்டும்தான். முறையாக தூங்காதவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட முறையாக தூங்குபவர்களுக்கு குறைவான பாதிப்பு ஏற்படும். அப்படி சொல்லணும், பாதிப்பை ஏற்படாதுன்னு சொல்லக்கூடாது. முதல் பாதிப்பு உடல் சோர்வு, இரண்டாவது பாதிப்பு இரத்த அழுத்தம் அதிகரிப்பு, மூன்றாவது பாதிப்பு இதயத்தில் கோளாறுகள், நான்காவது முக்கியமான பாதிப்பு எல்லோருக்குமே தெரிந்த பாதிப்பு அஜீரண பிரச்சனை. திருப்தியா சாப்பிட்டோம், ஒழுங்கா தூங்கல, என்ன ஆகுது? ஜீரணமாகல, செரிக்கல, காலையில வாமிட்டிங் சிம்டேஷ், வாந்தி வர மாதிரி வரமாட்டேங்குது. சரியாக தூங்காததால் ஏற்படக்கூடிய நான்காவது பாதிப்பு அஜீரண கோளாறு. ஐந்தாவது பாதிப்பு அல்சர் பிரச்சனைகள். சாப்பிட்டுட்டு முறையான ஓய்வெடுக்கும் பொழுது அதற்கென்று சுரக்கக்கூடிய சுரப்பிகள் சுரந்து உணவு ஜீரணமாகிறது. தூக்கம் இல்லை, சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சுரக்கல, உணவு ஜீரணமாகல, அதனால் வயிற்றில் புண். இரைப்பை, அதற்கு உரிய நேரத்தில் உணவு தரப்பட வேண்டும். முறையாக இரைப்பைக்கு உணவு செல்லாவிட்டால் பசி ஏற்படும் பொழுது இரைப்பை தன்னைத்தானே அரித்துக் கொள்ளும். இரைப்பைக்குள்ள முடிச்சுகளா இருக்கும், அது அரிக்க ஆரம்பிக்கும். சூசைட் மேல் என்று சொல்லுவார்கள், தற்கொலை பைகள். அந்த உள்ள முடிச்சுகள் தன்னைத்தானே அரித்து வயிற்றில் புண்ணை உண்டாக்கிவிடும். அதனால் அல்சர்னு சொல்றோம், வயிற்று புண். இதுக்கு அடிப்படை சரியாக தூங்காததுதான். அடுத்ததாக அன்பிற்குரியவர்கள், ஆறாவது விஷயம் என்ன? நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. இது ஒண்ணு இருந்துச்சுன்னா மற்ற எல்லா பிரச்சனையும் தானாக வந்துவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபவர் அடிக்கடி நோய்க்கு ஆளாகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார். இதற்கு காரணம் சரியான தூக்கம் இல்லாததுதான். ஏழாவது டயாபெட்டிக். இல்லைன்னா தான் ஆச்சரியம். சர்க்கரை போட்டு டீ குடிக்கிறீங்களா? இது கூட ஒரு அல்லாஹுடைய அருட்கொடை என்று சொல்லலாம். சொல்லலாம் இல்லை, சொல்ல வேண்டும். எனக்கு இத்தனை வயதாகிறது, இதுவரை எனக்கு இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படவில்லை, சர்க்கரை நோய் வரவில்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சாதாரணமான காய்ச்சல், சளி, இருமல் அதை வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவரை விட சர்க்கரை நோய் வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவருடைய பேஷன்ஸ், நோயாளிகளுடைய வரிசை பெரிதாக இருக்கிறதா இல்லையா? பிறக்கும் குழந்தைக்கே சர்க்கரை நோய் என்ற வியப்பான தகவல்களை எல்லாம் நாம் சமீபமாக கேள்விப்படுகிறோம். அதற்கு தீர்வாக முறையான தூக்கம் யாருக்கு இல்லையோ அவருடைய இன்சுலின் பற்றாக்குறை அவரை சர்க்கரை நோயாளியாக ஆக்குகிறது. எட்டாவது விஷயம் பாலியல் தொடர்பான பிரச்சனைகள். நான் இந்த கணவரோடு தொடர்ந்து வாழ மாட்டேன், அவர் சொல்லுகிறார் நான் இந்த பெண்ணோடு தொடர்ந்து வாழ மாட்டேன். ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க, என்னங்க பிரச்சனை? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, இந்த பெண் மூலமா எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கல, இந்த நபர் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய கணவன், கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய மனைவி, உயிரணுக்களுடைய எண்ணிக்கை சரியான அளவில் இருப்பது, இது போன்ற பாலியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கூட சரியான தூக்கம் இல்லாததுதான் காரணம் என்று மருத்துவர் சொல்லுகிறார்.
அன்பானவர்களே, இதுவெல்லாம் தகவல். இந்த தகவல்களுடைய வேர் அல்லாஹ் சொல்லுகிறானே, ஒமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார், இரவிலும் பகலிலும் உங்களுக்கு நான் தூக்கத்தை கொடுத்திருக்கிறேன் அல்லவா, அது என்னுடைய அத்தாட்சிகளும் ஒன்று. அல்லாஹ் அத்தாட்சியாக எதை சொல்லுகிறானோ அதை சரியாக பயன்படுத்தாவிட்டால் இத்துணை பாதிப்புகள். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு இந்த தூக்கத்தை நாம் ஓய்வாக தந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறானே, அல்லாஹ் வழங்கிய தூக்கம் என்கிற இந்த அருட்கொடையை பயன்படுத்தி ஒருவர் முறையாக ஓய்வு எடுக்காவிட்டால் பெருமை. நாங்கள்லாம் தூங்குறதுக்கு 1 o'clock ஆகும். இதுல என்ன பெருமை? 2 o'clock தான் நாங்க தூங்குவோம். அதை கூட தமிழ்ல சொல்றது கௌரவ குறைச்சல். என்னங்க 2 மணிக்கு ஆன்லைன்ல இருந்தீங்களாமே, அதுதான் நம்ம வழக்கமா தூங்குற நேரம். சுபஹ் தொழுகைக்கு ஆளை காணுமே, அது நம்ம நல்லா தூங்குற நேரம். அன்பானவர்களே, அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை சீராக இருக்கும். யார் அதை சரியாக பயன்படுத்தவில்லையோ மார்க்க ரீதியாகவும் குற்றவாளிகளாக, உடலியல் ரீதியாகவும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடியவர்களாக. இதெல்லாம் உடல் ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனை. யார் சரியாக தூங்கவில்லையோ அவர்கள் மன ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. முதல் பிரச்சனை சிந்தனை சக்தி இல்லாமலாகி, எதை பத்தியுமே சிந்திக்கிற திறன் இல்லாமலாகி விடுகிறது. இரண்டாவது நினைவாற்றல் குறைகிறது, எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. ஒரு சின்ன துவா சொல்லி கொடுத்தீங்க, அதை ஞாபகம் வைக்க முடியல. மூன்றாவது முடிவெடுப்பதில் தாமதம், ஏதாவது ஒரு பிரச்சனை சட்டுன்னு முடிவெடுக்க முடியல. நான்காவது தேவையில்லாத கோபம். யார் ஒழுங்கா தூங்கலையோ அவங்கள பாருங்க, எரிஞ்சு விழுவாங்க. மனைவி மேல கோபம், பிள்ளைங்க மேல கோபம், வீட்டுல உள்ள பெரியவங்க மேல கோபம், தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர் இடத்துல கோபம். நம்ம மற்றவங்களை பார்க்க வேண்டாம், நம்மை நாம் இப்ப சொன்னக்கூடிய இந்த குறைபாடுகளை நம்மள்கிட்ட இருக்கா? தூக்கத்தை சரி செய்யும். தேவையில்லாம மற்றவங்க மேல கோபப்படுறோமா, உடனே போய் கொஞ்ச நேரம் படுத்துருவோம். தூக்கம் இல்லைன்னா மன ரீதியாக ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு சிந்தனை திறன் குறைகிறது. இரண்டாவது மனன சக்தி, நினைவாற்றல் குறைகிறது. மூன்றாவது முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நான்காவதாக தேவையே இல்லாமல் வீணான கோபம் வருகிறது. ஐந்தாவது மன அழுத்தம், டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? இந்த உலகத்துல ஏன் வாழ்றோம்? பேசாம செத்து தொலையலாம் போல இருக்கு. மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடியவர்களை மருத்துவர்கள் சோதிக்கும் பொழுது உங்களுக்கு எது நல்ல தீர்வுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெரும்பாலான மனநோயாளிகள் சொல்லக்கூடிய பதில் செத்துதான் நல்லா இருக்கும். அதனாலதான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகபட்சமான நோய்க்கு ஆளாகி இருக்கக்கூடியவர்களுடைய நிலை அவங்களை தனியா விடாது. சூசைட், இதுதான் எனக்கு பெஸ்ட் சொல்யூஷன், எனக்கு இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க. தற்கொலை செய்து கொள்வதை அவர்கள் தீர்வாக நினைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? மன அழுத்தம். மன அழுத்தத்துக்கு என்ன காரணம்? தூக்கம் இல்லாதது. இஸ்லாம் இதை எப்படி பார்க்கிறது? தூக்கம் என்பது அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சி, தூக்கம் என்பது அல்லாஹ் வழங்கிய அருட்கொடை, தூக்கம் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஓய்வு. இதை மனிதன் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்? அவனுடைய வணக்க வழிபாடுகளுக்கு பாதிப்பில்லாத அளவு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் சொல்லுகிறார், மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நோக்கத்தை பாதிக்காத அளவிற்கு நாம் நம்முடைய தூக்கத்தை அமைத்துக் கொள்ளணும். எப்படிலாம் அமைச்சுக்கணும்? 51வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இரவுடைய கடைசி நேரத்துல அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க. உங்க தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் செய்து தூக்கத்தை பாதிச்சிடக்கூடாது. இந்த இரவுடைய கடைசி நேரத்துல சுபுவுக்கு முன்னாடி எழுந்து அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கள். புகாரில் இடம்பெறக்கூடிய 1047வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீண்ட ஹதீஸ். ஒரு நபர், அவருடைய தலையில் ஒரு பெரிய கல் அவர் தலை மீது போடப்பட்டு அவருடைய தலை தூள் தூளாக நொறுங்குகிறது. அந்த கல் தூரமாக போய் விழுகிறது. அந்த கல்லை எடுத்து வருவதற்குள் நொறுங்கிய தலை மீண்டும் ஒன்று சேர்கிறது. மீண்டும் அவருடைய தலை மீது அந்த கல் போடப்படுகிறது, தலை நொறுங்குகிறது. இப்படியே அவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், எதற்காக? நபிகளாருக்கு பதில் சொல்லப்படுகிறது, குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யாத காரணத்தாலும், தொழுகையை விட்டு தூங்கிய காரணத்தாலும் இவர் இப்படி வேதனை செய்யப்படுகிறார். உங்களுடைய அமல்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்க தூக்கத்தை அமைச்சிடக்கூடாது. தூங்கணும், தூக்கம் ஓய்வு, தூக்கம் தேவை, தூக்கம் நியமத். அதே நேரத்தில் அந்த தூக்கம் உங்கள் அமல்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எடுத்து காட்டி சமுதாயத்திற்கு பாடம் நடத்துகிறார். பெருமையா நினைக்கிறோம், எங்க பையன் ஹிப்ஸ் பண்றான், எங்க மக ஆலிமா, இப்படிதான் சந்தோஷமா சொல்லுகிறோம். சொல்லுவது தவறல்ல, அவர்கள் கற்ற கல்வியின்படி நடக்க வேண்டும். இல்லை என்றால் இதுதான் நிலைமை அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அப்போ வணக்க வழிபாடுகளை பாதிக்காத அளவுக்கு தூக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருக்கிறேன், எல்லா நேரமும் நான் தொழுதுகிட்டே இருப்பேன், அப்படியே போயிடக்கூடாது. புகாரில் இடம்பெறக்கூடிய 5199வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், கண்ணுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது, அதை முறையாக நிறைவேற்ற வேண்டும். தேவையான அளவுக்கு தூங்கிறோம். இதுக்கு மாற்றமா நடக்கலாமா? இல்ல, நான் இரவெல்லாம் தொழ போகிறேன், இரவெல்லாம் தொழுத பெரியார். அமல்களின் சிறப்புல பார்த்திருப்போம் தாலீம் புத்தகத்துல, இரவெல்லாம் தொழுத பெரியார். இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. புகாரில் இடம்பெறக்கூடிய 5063வது செய்தி, 3 மனிதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை பத்தி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வார்களோ அதை அவர்களுடைய குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க, இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஓகே, நம்ம சாதாரண மனிதர்கள். ஒருத்தர் சொல்றார், நான் திருமணமே செய்ய மாட்டேன். இன்னொருவர் சொல்லுகிறார், நான் பகல் முழுக்க நோன்பா இருப்பேன், இரவு முழுக்க தொழுதுகிட்டு இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை, இது கேள்விப்படுறாங்க நபிகளார். சொல்லிட்டு சொல்றாங்க, நான் சில நேரம் தூங்குறேன், சில நேரம் விழித்திருக்கிறேன், சில நேரம் நோன்பாளியா இருக்கிறேன், சில நேரம் நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கேன். 3 பேர் 3 கோரிக்கை. ஒருத்தர் தூக்கத்தை தியாகம் செய்யறாரு, ஒருத்தர் நோன்பாளியாவே இருப்பேங்கிறாரு, ஒருத்தர் திருமணமே செய்ய மாட்டேங்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் எல்லாமே செய்யறேனே, மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்றேன், இரவுல கொஞ்ச நேரம் தூங்குறேன், தொழுகிறேன், பகல்ல நோன்பாளியா இருக்கிறேன், சில நாட்கள் நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வழிமுறை என்று சொல்லிவிட்டு, இதுதான் என் வழிமுறை, இதுக்கு மாற்றமாக ஒருவர் நடந்தால் அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார். அதனால இந்த எல்லைக்கும் போக வேண்டாம், அந்த எல்லைக்கும் போக வேண்டாம். நடுத்தரமான ஒரு நிலையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கத்திலும் அப்படித்தான். உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தொழுகிறேன், வணக்க வழிபாடுல ஈடுபடுறேன்னு கூட தூக்கத்தை தியானம் செஞ்சிடக்கூடாது. அதே நேரத்துல தூங்குவதன் மூலமாக அமல்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தூங்கிடக்கூடாது. உடலுக்குரிய கடமை, அதன் ஒரு பகுதியாக முறையாக தூங்குதல். இவ்வளவு அழகாக மார்க்கம் நமக்கு பாடம் சொல்லுகிறது. இதோடு சேர்த்த ஒரு விஷயம், சுபு தொழுதுட்டு தூங்கக்கூடாது, தரித்திரம், அசர் தொழுதுட்டு தூங்கக்கூடாது, பாவம், இப்படி எல்லாம் ஒரு செய்தி மக்கள் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கு. இது பற்றி மார்க்கத்துல ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான ஹதீசுகளிலோ, ஏன் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ல கூட இப்ப தூங்குறது தரித்திரம், அப்ப தூங்குவது பாவம், எந்த தகவலும் சொல்லப்படல. புகாரில் இடம்பெறக்கூடிய 568வது ஹதீஸ், ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடவடிக்கை பற்றி நபித்தோழர்கள் என்ன சொல்றாங்க? இஷாவுக்கு முன் உறங்குவதையும் இஷாவுக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஷாவுக்கு முன்னாடி தூங்கிட்டோம்னா அந்த டயர்டு அப்படி இஷா தொழுகை பறிபோகக்கூடிய நிலை ஏற்படும். அதனால சொல்றாங்க, இஷாவுக்கு முன்னாடி தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூங்குவது தாமதமாகும், அதனால் சுபஹ் தொழுகை பறிபோகும். அதனால் இந்த 2 நிலைகளை, இஷாவுக்கு முன் உறங்குவது, இஷாவுக்கு பிறகு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த 2ஐயும் நபிகளார் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ்ல வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, மார்க்க ரீதியாக தூக்கம் தொடர்பாக கிடைச்ச நேரத்துல சுருக்கமான சில செய்திகளை அறிந்து கொண்டோம். நினைவில் நிறுத்தி அமல் செய்து அல்லாஹ்விடத்துல நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வஹி மட்டும்தான் மார்க்கம் என்ற விழிப்புணர்வு எப்பொழுது நமக்கு எல்லாம் கிடைத்ததோ அப்பொழுதிலிருந்து அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில், கொள்கை கோட்பாடுகளில், இஸ்லாமிய சட்ட திட்டங்களில்
நம்மால் இயன்ற அளவிற்கு வகி அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து வருகிறோம். அந்த வரிசையில் பிறையை பார்த்து நோன்பு நோக்க வேண்டும், பிறையை பார்த்து நோன்பை நிறைவு செய்ய வேண்டும் என்ற வகி அடிப்படையிலான ஒரு வழிகாட்டுதலையும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். வெறும் ரமலான் மாசத்துக்கு மட்டும் பிறையை பார்ப்பது, ஷவ்வால் மாசத்திற்கு மட்டும் பிறையை பார்ப்பது என்பது சரியான முறை அல்ல என்பதை உணர்ந்து ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்தால்தான் ஷாபான் மாதத்துடைய பிறை 29 எந்த நாளில் வருகிறது என்பதை தெரிந்து ரமலானுடைய பிறையை தேட முடியும். ரமலானுடைய பிறை 29 என்று வருகிறது என்பதை தெரிந்து ஷவ்வாலுடைய பிறையை தேட முடியும், துல்ஹஜ் பிறையை தேட முடியும். இதற்கு தீர்வு என்ன? ஒவ்வொரு மாதமும் பிறை 29ஆம் நாளில் அடுத்த மாதத்திற்குரிய பிறையை தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளால் பல இஸ்லாமிய இயக்கங்கள், ஜமாத்துகள், ஏன் சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மக்களும் சமீப காலமாக இந்த நிலைப்பாட்டை ஏற்று நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று ரஜப மாதத்துடைய 29ஆம் நாள் ஷாபான் பிறையை தேட வேண்டிய நாள். தமிழகத்தின் எந்த பகுதியிலும் பிறை தென்பட்டதாக எந்த ஒரு தகவலும் இல்லை. எல்லோருமே ஒத்த கருத்திற்கு வந்து விட்டார்கள். ரஜப மாதத்தை 30 நாட்களாக நிறைவு செய்வோம், முடிவு வந்தாச்சு. திடீரென்று தமிழகத்துடைய தலைமை காசி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். கடப்பா, அதோனி ஆகிய பகுதிகளில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து இன்றோடு ரஜப மாதம் நிறைவடைகிறது, நாளை முதல் ஷாபான் மாதம் துவங்குகிறது. அரசு ஷரியத் அறிவிப்பு, டவுன் காசி சீல் வச்சு சைன் போட்டு ஒரு அறிவிப்பை பரப்புறாங்க. அன்பானவர்களே, ஆந்திர மாநிலத்தில் உள்ள கடப்பா, ஆந்திர மாநிலத்தில் உள்ள அதோனி அப்படி சொல்லல, மாநிலத்தை குறிப்பிடாமல் கடப்பாவிலும் அதோனியிலும் பிறை தென்பட்டதால் இப்படிதான் அறிவிப்பது. தமிழகம் ஒரு எல்லை, ஒரு நிர்வாகத்தின் கீழ் உள்ள பகுதி. தமிழகத்தை தாண்டி பிறை தகவல் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எல்லோருமே ஒப்புக்கொள்கிறோம். டவுன் காசியும் ஒப்புக்கொள்கிறார். கேரளால பெற தெரிஞ்சா அது அவங்களுக்கு தான் பெறலாம், நமக்கு இல்ல. இப்படி பேசி வந்த டவுன் காசி சமீப காலமாக சில ஆண்டுகளாக குழப்பத்தில் ஈடுபட்டு வருகிறார். காரணம் என்ன? கேலண்டர்ல என்னைக்கு லீவுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அன்னைக்கு லீவு வேணும். அரசு அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கிறார்கள். சரி, இதிலாவது உண்மையாளர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் சில நேரங்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் சேர்ந்தால் போன்ற விடுமுறை வரும் என்றால் அந்த நேரத்தில் அதற்கு தகுந்தார் போன்று பிறை அறிவிப்பு செய்கிறார். இல்லை, விடுமுறை பாதிக்கிறது என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போன்று பிறை அறிவிப்பு செய்கிறார். மார்க்கத்தை முன்னிறுத்துவதற்காக இருக்கக்கூடிய இந்த பொறுப்பில் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த டவுன் காசிங்கிறது இஸ்லாம் சொன்ன பொறுப்பெல்லாம் கிடையாது, அரசாங்க வசதிக்காக வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வோ தூதரோ ஒவ்வொருத்தரும் ஒரு டவுன் காசி ஏற்படுத்திக் கொள்ளுங்க சொல்லல. குறைந்தபட்சம் முஸ்லிம்களுக்கான ஒரு வழிகாட்டி என்ற அரசு சம்பளத்தில் பணியாற்றக்கூடிய இவர் தன் பொறுப்பில் சரியாக இருக்கிறாரா? இஸ்லாமிய சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். டவுன் காசி சொன்னா கடவுளே சொன்ன மாதிரின்னு நினைக்கக்கூடிய சமூகம் இது போன்ற அறிவிப்புகளை பார்த்து திருந்த வேண்டும். மார்க்கத்திற்கு அளவுகோல் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மட்டும்தான். அன்பானவர்களே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்ள வேண்டிய சமுதாயம் கேலண்டரையும் டவுன் காசியையும் ஈமான் கொள்வது நம்மை இணை வைப்பை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அபாயமான நிலை என்பதை உணர்ந்து சுதாரித்து மார்க்கத்தின் நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு மார்க்கத்தை மட்டுமே அளவுகோலாக எடுத்துக்கொள்வோம். பிறையை பார்த்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் தொடர்பான, குறிப்பாக நோன்பு, பெருநாள் இவற்றை முடிவு செய்வது தொடர்பான நிலையை அமைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.